ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். உங்கள் எல்லார்கிட்டேயும் ஒரே ஒரு கேள்வி. நீங்கள் ராத்திரியில் தூங்கும்போது என்னைக்காவது உங்களோட தலையணையை நினச்சி அழுதுருக்கீங்களா? ஏன்டா கடவுளே, நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலையே, யார் மனசையும் புண்படுத்தலையே, அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனை? ஏன் என்னை சுற்றி இருக்கிறவங்க இவ்வளோ கேவலமாக நடத்துகிறாங்க அப்படின்னு கதறி அழுதுருக்கீங்களா? உங்கள் ஆஃபீஸில் உங்கள் சொந்தக்காரங்க மத்தியில், ஏன் உங்கள் வீட்டுக்குள்ளேயே கூட நீங்கள் ஒரு டம்மி பீஸ்னு நினைக்கிற மாதிரி நடத்தப்பட்டிருக்கீங்களா? உங்கள் வார்த்தைக்கு மதிப்பில்லையா? நீங்கள் சொல்கிறத யாருமே காது கொடுத்து கேட்கலையா? இது எல்லாம் நடக்குதுன்னா நான் உங்ககிட்ட இப்போ ஒரு கசப்பான உண்மையை தான் சொல்ல போகிறேன். பிரச்சனை உலகம் கிடையாது, பிரச்சனை நீங்கள் தான். இதை கேட்கும்போதே உங்களுக்கு அப்படி கொதிக்கும். நான் என்ன தப்பு பண்ணேன்னு மனசுக்குள்ள ஒரு கேள்வி கூட உங்களுக்கு வந்திருக்கும். தப்பு என்னன்னு தெரியுமா? நீங்க நல்லவர் அப்படின்ற ஒரு போர்வையில முட்டாளா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இதுதான் உங்களோட தப்பு. இந்த உலகம் அப்படின்றது ஒரு காடு மாதிரி. இங்க சிங்கம் இருக்கு, நரி இருக்கு, புலி இருக்கு, அப்புறம் ஆடுகள் கூட இருக்கு. நீங்க ஒரு ஆடு மாதிரி வாழ்ந்துட்டு சிங்கம் ஏன் என்னை கடிக்குது, ஏன் புலி என்னை கொல்லுது, அது தப்பு இல்லையா அப்படின்னு நீங்க நீதி கேட்டா அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். சிங்கத்தோட வேலை கடிக்கிறது தான், நரியோட வேலை ஏமாத்துறது தான். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? நீங்க ஒரு சிங்கமா மாறணும், இல்லைன்னா அந்த சிங்கத்துக்கே தண்ணி காட்டுற வேட்டைக்காரனா மாறணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட நிலைமை கூட இப்படிதான் இருந்துச்சு. என்னை சுற்றி இருந்தவங்க எல்லாருமே என்னை ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொன்னாங்க. அவ தங்கமானவன் கூட சொன்னாங்க. ஆனால் அந்த தங்கத்தை உருக்கி விற்று அவங்க காசு பார்த்துட்டாங்க. என்கிட்ட கோல்டு கேட்டகரியில் இருந்த அந்த பாசத்தெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு என்னை ஒரு குப்பை மாதிரி தூக்கி கூட எரிஞ்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் என் கூடவே பிறந்தவங்க மாதிரி பழகுனவங்க என்னோட ரத்தத்தை உறிஞ்சாத குறையா என்னை பயன்படுத்திக்கிட்டாங்க. பணம் கேட்டால் கொடுத்தேன், நேரம் கேட்டால் கொடுத்தேன், என்னோட உழைப்பை கேட்டால் கொடுத்தேன். அதுக்கு எனக்கு என்ன கிடைச்சது தெரியுமா? ரோகம். 10 பேர் முன்னாடி என்னை அவமானப்படுத்தினாங்க. இவளுக்கு ஒன்றும் தெரியாது, இவ ஒரு லூசுன்னு சிரிச்சா அந்த இடத்துல என்னோட மனசு எந்த அளவுக்கு காயப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல எனக்கு ஒரு வலி வந்துச்சு பாருங்க. ஒரு கத்தி எடுத்து குத்தியிருந்தா கூட அவ்வளவா வலிச்சிருக்காது. அப்போதான் நான் ஒரு சில விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு ரகசியம் கூட என்னோட மண்டையில் உரைச்சிது. விஷமே இல்லாத பாம்பா இருந்தா கூட அது சீரணும். அப்பதான் எவனும் கிட்ட வர பயப்படுவான். அன்னைக்கு நைட்டு நான் முடிவெடுத்தேன், நான் இனிமேல் ஒரு ஆடு இல்லை, இனிமேல் நான் ஒரு நெருப்பு. என்னை தொட்டா சுடும். அன்னைக்கு நான் அமைச்சுக்கிட்ட ஒரு 6 வேலிகள் இருக்கு. அந்த 6 வேலிகளை எவன் தாண்டானோ அவன் என்னோட வாழ்க்கைக்கு தேவையில்லைன்னு முடிவெடுத்தேன். அது சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி. அந்த 6 ரகசியம் என்னன்னு தான் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப விளக்கமாக சொல்ல போகிறேன். இதை முழுசாக நீங்கள் கேட்டு முடிக்கும்போது உங்கள் ரத்தம் கூட கொதிக்கும், உங்களோட முதுகு தண்டு நிமிரும். கடைசியாக நான் சொல்ல போகிற அந்த 6வது விஷயம்தான் இந்த வீடியோவோட இதயமாக கூட இருக்கும். அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கலன்னா உங்களோட வாழ்க்கையை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இப்போ வாங்க அந்த ரகசிய உலகத்துக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு விஷயம், இனிப்பு தடவிய விஷம். ஃபஸ்ட்டு கேட்டகரியில் இருக்க இந்த மனுஷங்களை டெய்லி நீங்கள் உங்களோட லைஃப்பில் சந்திச்சுட்டு தான் இருக்கீங்க. இவங்க ரொம்ப ஆபத்தானவங்க. ஏன் தெரியுமா? இவங்க முகத்தில் எப்போவுமே ஒரு சிரிப்பு இருக்கும், ஆனால் நாக்கில் பொய் இருக்கும். உதாரணத்துக்கு உங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்கன்னு வச்சுப்போம். உங்ககிட்ட கண்டிப்பாக நாளைக்கு பணத்தை தந்துடுறேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் நம்புறீங்க. மறுநாள் ஃபோன் பண்ணுறீங்க, சுவிட்ச் ஆஃப். நேரில் பார்த்தா, டேய் மச்சான் சாரிடா, என்னோட பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அதான் மறந்துட்டேன்னு ஒரு கதையை விடுறாங்க. இது ஒரு சின்ன பொய் தான், ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி என்னன்னு தெரியுமா? அவங்க உங்ககிட்ட பொய் சொல்லும்போது அவங்க மனசில் உங்களை எப்படி எடை போடுறாங்கன்னா, இவன் ஒரு இளிச்சவாயன், இவன்கிட்ட என்ன சொன்னாலும் நம்புவான்னு. இவனுக்கு யோசிக்கவே தெரியாது, இவனை ஈஸியாக ஏமாத்திடலாம். இதுதான் அவங்களோட கணக்கு. நீங்க அவங்களோட பொய்யை நம்பி பரவாயில்லன்னு சொல்லும்போது நீங்க அவங்களோட கணக்குக்கு டிக் அடிக்கிறீங்க. ஆமா, நீ நினைச்சது சரிதான், நான் இழிச்ச வாய்தான்னு ஒத்துக்கிறீங்க. நல்லா கவனிங்க. உண்மை அப்படின்றது ஒரு மரியாதை,
ஒருத்தங்க உங்ககிட்ட உண்மையை மறைக்கிறாங்கன்னா அவங்க உங்களை மதிக்கலைன்னு அர்த்தம். உங்களை ஒரு குழந்தையாவோ இல்லை முட்டாளாவோ தான் பார்க்குறாங்க. இனிமே என்ன நடக்கணும்? யாராவது உங்ககிட்ட பொய் சொல்றது தெரிஞ்சா அது சின்ன பொய்யா கூட இருக்கட்டும், சும்மா விட்டுறாதீங்க. அந்த இடத்துல ஒரு அதிர்ச்சியை உண்டாக்குங்க. கத்தி சண்டை போட வேண்டாம். அவங்க கண்ணை நேருக்கு நேரா பாருங்க. முகத்துல எந்த உணர்ச்சியும் காட்டாதீங்க. ஆனா அமைதியா ஆழமா இப்படி கேளுங்க. நீ சொல்றது பொய்ன்னு எனக்கு நல்லா தெரியும். என்கிட்ட விளையாடுறத இதோட நிறுத்திக்கோ. எனக்கு பொய் பிடிக்காது. இத சொல்லும் போது உங்களோட குரல்ல ஒரு கம்பீரம் இருக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? முதல்ல அதிர்ச்சி ஆவாங்க, அப்புறம் சமாளிப்பாங்க. இல்ல மச்சான், நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு இழுப்பாங்க. இல்லைன்னா கோபம் கூட படுவாங்க. என்னடா நீ என்ன கூட நம்ப மாட்டியா அப்படின்னு சத்தம் போடுவாங்க. பயப்படாதீங்க. அவங்க கோவப்பட்டா அவங்க திருடன்னு அர்த்தம். அவங்க பணிஞ்சு போனா அவங்களுக்கு பயம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ரெண்டுமே உங்களுக்கு வெற்றி தான். நீங்க இப்படி கேட்கும்போது உங்களை சுத்தி அவங்களுக்கு ஒரு வட்டம் உருவாகும். இவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும்னு இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு எல்லாரும் உஷாராயிருவாங்க. அந்த பயம்தான் உங்களுக்கு பாதுகாப்பு. ரெண்டாவது, காலத்தை திருடும் கள்வன் நேரம். கடவுள் பிச்சைக்காரனுக்கும் பணக்காரனுக்கும் கடவுள் கொடுத்த ஒரே சமமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா அது நேரம் மட்டும்தான். இந்த உலகத்துல மிகப்பெரிய கோடீஸ்வரருக்கு கூட ஒரு நாளைக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 24 மணி நேரம் தான். அதே கூட சாதாரணமாக இருக்கிற நம்மளுக்கும் அதே ஒரு நேரம் தான். உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில சனிகள் பிடிச்சிருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உங்களோட நேரத்தை திருடுவாங்க. உதாரணத்துக்கு, நாளைக்கு 10 மணிக்கு அங்கே வந்துரு, நான் வந்துடுவேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் 9:55க்குலாம் அங்கே போய் நின்றுப்பீங்க. ஆனால் மணி 10 ஆச்சு, 10:15 ஆச்சு, 10 ஆச்சு, ஆளை காணும். ஃபோன் பண்ணுனா இதோ வந்துட்டே இருக்கேன் டிராஃபிக்னு சொல்லுவாங்க. கடைசியா 11 மணிக்கு வந்து ஒரு சாரி கூட கேட்காம போலான்னு கூப்பிடுவாங்க. நீங்களும் சரி வீட்டுன்னு போவீங்க. இந்த இடத்துல நிறுத்துங்க, தயவு செஞ்சு நிறுத்திடுங்க. அவங்க உங்களோட 1 மணி நேரத்தை மட்டும் வீணடிச்சது பிரச்சனை இல்லை. அவங்க என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? உங்களை ஒரு செருப்பு மாதிரி நினைச்சிருக்காங்க. இவன் எனக்காக காத்திருக்கணும், நான் ராஜா, இவன் என்னோட சேவகன், நான் எப்ப வரணும் அப்பதான் இவன் நகரணும். இதுதான் அவங்க புத்தி. நீங்க காத்திருக்கிற ஒவ்வொரு செகண்டுமே உங்களோட சுய மரியாதைய நீங்க இழந்துகிட்டே இருக்கீங்க. இனிமே சண்டை போடுங்க. என்னோட நேரம் ஒரு வைரம் மாதிரி. யாராவது வரேன்னு சொல்லிட்டு வரலையா 15 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க. அதிகபட்சமே அதுதான். ஆள் வரலையா ஃபோன் பண்ணாதீங்க, மெசேஜ் பண்ணாதீங்க. அந்த இடத்த விட்டு போய்கிட்டே இருங்க. உங்க வேலையை பாருங்க. அவங்க ஃபோன் பண்ணுவாங்க. எங்கடா இருக்க? வந்துட்டேன்னு கத்துவாங்க. அப்ப சொல்லுங்க, நான் கிளம்பிட்டேன். சொல்ற நேரத்துக்கு வர்றது உனக்கு முக்கியம் இல்லை, ஆனா காத்து இருக்கிறது எனக்கு பழக்கம் இல்லை. நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். போனை வைங்க. அவங்க துடிச்சிருவாங்க. அவன் என்ன இவ்வளோ பெரிய இவனான்னு கோவப்படுவாங்க. ஆனா நெக்ஸ்ட் டைம் அவங்க உங்களை சந்திக்க வரும்போது வாட்ச் பார்த்துட்டு ஓடி வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு புரிஞ்சிடும், இவன் நேரத்தை வீணடிச்சா இவனை இன்னைக்கு பார்க்க முடியாது அப்படின்னு அவங்க நல்லாவே தெரிஞ்சுப்பாங்க. உங்க நேரத்துக்கு நீங்க மரியாதை கொடுத்தாதான் ஊர் மரியாதை கொடுக்கும். மூணாவது, சிரிச்சுக்கிட்டே கழுத்தை அறுப்பவன். இது ரொம்ப தந்திரமான ஒரு விஷயம். இத கண்டுபிடிக்கிறது கஷ்டம். கூட்டத்துல ஃப்ரெண்ட்ஸா இருப்பீங்க. ஒருத்தன் என்ன மச்சான் சட்டை இது, பழைய இரும்பு கடையில வாங்கினியான்னு கிண்டல் பண்ணுவான். எல்லாரும் சிரிப்பாங்க. நீங்களும் வலிஞ்சுக்கிட்டே சிரிப்பீங்க. இல்லைனா இவனுக்கு இங்கிலீஷ்லாம் வராதுப்பா, இவன் தற்கூரின்னு 4 பேர் முன்னாடி நம்மள மட்டம் தட்டுவாங்க. நீங்க முகத்தை சுழிச்சு பாருங்க, உடனே பிளேட்டை மாத்துவாங்க. எதுக்கு இப்ப கோவப்படுற? சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னேன், நீ ரொம்ப ஓவரா ரியாக்ட் பண்ற அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்ட உடனே நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. நம்ம தான் இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ, விளையாட்டுக்கு தான் சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு உங்களே நீங்க சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவீங்க. ஜாக்கிரதை, இது ஒரு விளையாட்டு கிடையாது, மனோவியல் யுத்தி. அவங்க சிரிக்கிறதுக்காக உங்களை பயன்படுத்தல, அவங்க தன்னை உயர்த்திக்கிறதுக்காக உங்களை பயன்படுத்திக்கிறாங்க. உங்களை 4 பேர் முன்னாடி முட்டாளாக்கி அவன் அறிவாளியா தெரிய பார்க்கறான். இதை நீங்க அனுமதிச்சா நாளைக்கு உங்க ஆபீஸ்ல உங்க சொந்தக்காரங்க முன்னாடி, ஏன் உங்க பார்ட்னருக்கு முன்னாடி கூட உங்களை ஜோக்கர் ஆக்குவாங்க. உங்க தன்னம்பிக்கை சுக்கு நூறா உடஞ்சு போயிடும். அப்போ என்ன செய்யணும்? அடுத்த முறை இப்படி யாராவது விளையாடினா
கிண்டல் பண்ணா சிரிக்காதீங்க, பல்ல காட்டாதீங்க. முகத்தை அப்படி கல்லு மாதிரி மாத்துங்க. அவங்க கண்ணை பார்த்து நிதானமா கேளுங்க. என்ன சொன்ன? எனக்கு புரியல. இன்னொரு தடவை சொல்லு. அவன் திடுக்கிடுவான். ஒரு ஜோக்க திரும்ப சொன்னா அது சிரிப்பா இருக்காது. அது அசிங்கமா இருக்கும். அவன் அப்பவும் ஏதோ சொல்ல வருவான். அப்ப சொல்லுங்க. இந்த மாதிரி என்னை பத்தி பேசுறது எனக்கு பிடிக்கல. இது ஜோக் இல்ல, இது அநாகரிகம். இனிமே இத வச்சுக்காத. அங்க நிஜமான ஒரு அமைதி வரும் பாருங்க. அது ரொம்ப பயங்கரமா இருக்கும். எல்லாரும் உங்களை பார்ப்பாங்க. ஆனா அந்த பார்வையில ஏளனம் இருக்காது, பயம் கலந்த மாதிரி ஒரு மரியாதை இருக்கும். இன்னைக்கு நீங்க வரைகிற கோடு தான் உங்களோட எல்லை. அதை தாண்டறதுக்கு யாரா இருந்தாலும் யோசிப்பாங்க. 4வது ஒட்டுண்ணிகள். இந்த வகை உறவுகள் தான் உலகத்துல அதிகம். இவங்கள இரத்த காட்டேரிகள்னு கூட சொல்லலாம். இவங்க எப்போ வருவாங்க தெரியுமா? அவங்களுக்கு தேவை இருக்கும்போது மட்டும். மச்சான் கொஞ்சம் பணம் வேணும். மச்சான் உன்னோட பைக் தரியா? மச்சான் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கூட வரியா? நீங்க நல்லவங்களா இருக்கிறதால சரி பாவம்னு ஓடுவீங்க. உங்க வேலையை விட்டுட்டு உங்க குடும்பத்தை விட்டுட்டு அவங்களுக்காக ஓடுவீங்க. ஆனா விதிவசமா உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும். பணம் தேவைப்படும், இல்ல மனசு கஷ்டமா இருக்கும். ஆறுதலா பேச ஆள் தேடுவீங்க. அப்போ இவங்களுக்கு ஃபோன் பண்ணி பாருங்க. சாரி மச்சான், நான் வெளியூர்ல இருக்கேன், எனக்கே 1000 பிரச்சனை. இல்லைனா ஃபோனை எடுக்கவே மாட்டாங்க. இதுக்கு பேர் உறவு கிடையாது, இதுக்கு பேர் பகல் கொள்ளை. இது ஒரு ஒன் வே டிராஃபிக் மாதிரி. இங்க வண்டி போக மட்டும்தான் செய்யும், வராது. நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு ஓட்டப்பானையில தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கீங்க. அது நிரம்பவே நிரம்பாது. உங்க சக்தி, உங்களோட பணம், உங்களோட நிம்மதி எல்லாத்தையும் இவங்க உறிஞ்சி எடுத்துக்குவாங்க. கடைசியில நீங்க வெறும் சக்க மாதிரி தான் நிற்பீங்க. இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. ஒரே ஒரு வாரம் மட்டும் நீங்களா யாருக்கும் ஃபோன் பண்ணாதீங்க. குட் மார்னிங்னு மெசேஜ் பண்ணாதீங்க. யாருக்கிட்டையும் சாப்பிட்டியான்னு கேட்காதீங்க. யாரு உங்களை தேடி வராங்களோ, யாரு என்ன ஆச்சுன்னு, ஏன் ஆளையே காணும்னு அக்கறையா கேட்குறாங்களோ அவங்க மட்டும்தான் உங்களோட உண்மையான உறவு. மற்றவங்க எல்லாருமே வெறும் ஒட்டுண்ணிகள் தான். அவங்கள உங்கள் ஃபோனில் இருந்து மட்டும் இல்லை, உங்களோட வாழ்க்கையிலேருந்து டெலீட் பண்ணிடுங்க. ஐயோ இவங்க நம்ம சொந்தக்காரங்களாச்சே, சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு ரொம்ப ஃப்ரெண்டாச்சே அப்படின்னு தயங்காதீங்க. கேன்சர் வந்தால் கையையே வெட்டி எடுக்கிறோம்ல, அதே மாதிரி தான் விஷமான உறவுகளையும் வெட்டி எரியலைன்னா அது உங்களோட வாழ்க்கையே கொன்னுரும். 5வது விஷயம், மனசாட்சி அப்படின்ற விலங்கு. இதுதான் உங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய பலவீனம். இல்லை, முடியாது, நோ, இந்த வார்த்தைகளை சொல்ல உங்க நாக்கு கூசும். ஏன் தெரியுமா? உங்க எதிரில் இருக்கிறவங்களோட மனசு கஷ்டப்படுமே, நம்மளை தப்பா நினைப்பாங்களோ அப்படின்னு பயம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் சரின்னு சொல்றவன் யாருக்குமே முக்கியமானவன் கிடையாது. தண்ணி எல்லா இடத்துலையும் கிடைக்குது, அதனால அதுக்கு மதிப்பு கம்மி. வைரம் கஷ்டப்பட்டு தான் கிடைக்கி, அதனால தான் அதுக்கு மதிப்பு அதிகம். நீங்க எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லும்போது உங்களோட மதிப்பும் உங்களோட நேரமும் மலிவா போயிடுது. ஒருத்தன் உங்ககிட்ட வந்து கடன் கேட்குறான், உங்ககிட்ட பணம் இல்லை. ஆனா இல்லைன்னு சொன்னா அவன் வருத்தப்படுவானோன்னு கடன் வாங்கி அவனுக்கு கொடுப்பீங்க. கடைசியில நீங்க கஷ்டப்படுவீங்க, அவன் ஜாலியா இருப்பான். இதுக்கு பேரு நல்ல குணம் கிடையாது, இதுக்கு பேரு சுய மரியாதை இல்லாத ஒரு அடிமைத்தனம். இனிமே ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலையா, இல்ல உங்களுக்கு முடியாத ஒரு விஷயமா இருக்கா, முகத்துக்கு நேரா அந்த இடத்துல மன்னிக்கணும், என்னால இது முடியாதுன்னு சொல்ல பழகுங்க. அவங்க கோவப்பட்டா கோவப்படட்டும். உங்களோட நிம்மதியை அடகு வச்சு அவங்களோட முகத்துல சிரிப்பை வர வைக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. நீங்க நோ சொல்ல ஆரம்பிக்கும் போது தான் உங்களோட எஸ்ஸுக்கு இந்த உலகமே மரியாதை கொடுக்கும். 6வது, வேலையை தாண்டுற ஓனான்கள். இது ரொம்ப முக்கியம். கடைசியா நான் சொன்ன அந்த 6வது விஷயமும் கூட இதுதான். இதை மட்டும் நீங்க சரியா கையாளலைன்னா மேலே சொன்ன 5 விஷயமே வீண் தான். எல்லைக்கோடு. எல்லா நாட்டுக்கும் ஒரு எல்லைக்கோடு இருக்கு. அந்த கோட்டை தாண்டி அந்நிய நாட்டுக்காரன் உள்ள வந்தா என்ன பண்ணுவாங்க? சுட்டு தள்ளிடுவாங்க, இல்லைன்னா கைது பண்ணிடுவாங்க. ஏன்னா பாதுகாப்பு முக்கியம். அதே மாதிரி தான் உங்களுக்கும் ஒரு சில எல்லைகள் இருக்கணும். என் சம்பளம் பத்தி கேட்காத, என்னோட சம்பளத்தெல்லாம் என்னால் கிளியராக சொல்ல முடியாது, என்னோட குடும்பத்தை பற்றி தப்பாக பேசாத, ராத்திரி 10 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணாத, என்கிட்ட கத்தி பேசாத இப்படின்னு
சில சட்டங்களை நீங்கள் வச்சிருப்பீங்க. ஆனால் ஒருத்தன் வருவான், தெரிஞ்சே அந்த சட்டத்தை மீறுவான். என்ன மச்சான், உன்னோட குடும்பம் சரியில்லைன்னு கேள்விப்பட்டனேன்னு ஆரம்பிப்பான். நீங்கள் உடனே அந்த இடத்துல இதை பற்றி பேசாதன்னு சொல்வீங்க. அவன் சாரி சாரின்னு சொல்லிட்டு திரும்பவும் அடுத்த வாரம் அதையே திருப்பி கேட்பான். இந்த இடத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும். இது சாதாரண மறதி இல்லை. அவன் உங்களை சோதிச்சு பார்க்குறான். இவன் எவ்வளோ தூரம்தான் குனிவான், இவன் முதுகில் எவ்வளோ பெரிய கல்லை வைக்கலாம், இவனை இன்னும் எவ்வளவு அவமானப்படுத்தலான்னு செக் பண்ணுறான். நீங்கள் ஒவ்வொரு முறையும் மன்னிச்சு விட்டீங்கன்னா அவன் என்ன நினைப்பான்? இவன் வெறும் வாய் தான், இவன் கடிக்க மாட்டான், அவ்வளவுதான். உங்கள் மரியாதை காற்றுல பறந்துடும். நாளைக்கு அவன் உங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து உங்கள் ஹால்லே உட்காந்து உங்களையே அதிகாரம் பண்ணுவான். ஒரே ஒரு சட்டம் போடுங்க, எச்சரிக்கை ஒரு முறை தான். முதல் தடவை தப்பு பண்ணும்போது சொல்லுங்க, இதை நான் விரும்பலைன்னு, இனிமே இது நடக்கக்கூடாதுன்னு. ரெண்டாவது தடவையும் அதே தப்பை பண்ணானா விளக்கம் கேட்காதீங்க, சண்டை போடாதீங்க, கதவை சாத்துங்க. நீ என் பேச்சை மதிக்கல, என்னோட உணர்வுகளை மதிக்கல, உனக்கும் எனக்கும் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. அவன் காலில் வந்து விழுந்தாலும் சரி, மன்னிச்சு ஏற்றுக்காதீங்க. ஏன் தெரிஞ்சுமா? உடஞ்சி போன கண்ணாடி என்றைக்குமே ஒட்டாது, ஒட்டினாலும் முகம் தெரியாது. நம்பிக்கை ஒரு தடவை உடஞ்சி போயிடுச்சுன்னா அது உடஞ்சது தான். இந்த அளவுக்கு கடுமையாக இருந்தாதான் இந்த உலகம் கூட உங்களை மதிக்கும். இவன்கிட்ட வாழை ஆட்ட முடியாதுன்னு பயம் வரும். இந்த பயம்தான் உங்களுக்கு பாதுகாக்கும். இப்போ உங்களுக்குள்ள ஒரு பயம் வரலாம், நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நான் பண்ணால் நான் தனியாக ஆயிட மாட்டேன், நான் என்னை சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்களான்னு. நான் ஒன்று கேட்கட்டுமா? 100 விஷப்பாம்புகள் கூட வாழ்கிறத விட தனியாக வாழ்கிறது தான் ரொம்ப மேல். தினமும் அவமானப்பட்டு கூனி குறுகி வாழ்கிறத விட தலையை நிமிர்த்தி சிங்கமாக வாழ்கிறது தான் கெத்து. ஸோ தனிமையை கண்டு பயப்படாதீங்க. சிங்கம் எப்போவுமே தனியாக தான் இருக்கும். வேட்டைக்கும் அது தனியாக தான் போகும். பன்றிகள் தான் கூட்டமாக வரும். நீங்கள் இந்த 6 விஷயங்களை கடைபிடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா முதல்ல சில பேர் உங்களை விட்டு போவாங்க. இவன் திமிர் பிடிச்சவன், இவன் மாறிட்டான்னு கூட சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறவங்களாம் உங்களை விட்டு போனால் கூட குப்பைங்க எல்லாமே தூர போயிடுச்சு அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, உங்களோட பலத்தை பார்த்து, உங்களோட கம்பீரத்தை பார்த்து உண்மையான நல்ல மனுஷங்க உங்களை தேடி வருவாங்க. உங்களை மதிக்கிறவங்க மட்டும்தான் உங்க கூட இருப்பாங்க. அந்த வாழ்க்கை எவ்வளவு சொர்க்கமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அமைதி, மரியாதை, அன்பு, இது 3மே உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அதுக்கு நீங்க பழைய நல்லவன் அப்படின்ற தோலை உரிச்சு எறியணும். இது உங்க வாழ்க்கை, இது ஒரு போர். இங்க இரக்கத்துக்கு இடமில்லை, விழிப்புணர்வு தான் ஆயுதம். இப்போ சொல்லுங்க, உங்களோட ரத்தம் சூடேறி உங்களோட உள்ளங்கையில் ஒரு நடுக்கம் தெரியுதா? அது பயம் இல்லை, அது உங்களுக்குள்ள தூங்கிட்டு இருந்த சிங்கம் முழிச்சுக்கிச்சுன்னு அர்த்தம். இனிமே உங்களை யாராச்சும் ஏளனமாக பார்த்து உங்களோட நேரத்தை வீணடிச்சா, பொய் சொன்னால் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோவை சும்மா பார்த்துட்டு கடந்து போயிடாதீங்க. இந்த வீடியோ ஒரு பாடம் இல்லை, இது ஒரு சத்திய பிரமாணம். உங்களுக்குள்ள அந்த மாற்றம் நிஜமாவே வரணும்னா இப்போவே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. இது ஒரு சுச்சுவேஷனை கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நீங்களும் கடந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த வீடியோ பல பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். உங்கள் எல்லார்கிட்டேயும் ஒரே ஒரு கேள்வி. நீங்கள் ராத்திரியில் தூங்கும்போது என்னைக்காவது உங்களோட தலையணையை